ஏய் காவியா, இந்த வீட்டுல என்ன மாதிரி சமைக்க யாராலையும் முடியாது தெரியுமா? அம்மா, உண்மையாவா? ஆமா, ஏன்? அப்போ ஒரு போட்டி வைக்கலாமா? நீங்க ஒரு டிஷ் சமைங்க, நான் ஒரு டிஷ் சமைக்கிறேன். யார் ஜெயிக்கிறான்னு பாப்போம். அருண் உள்ளே வரான். என்ன, வீட்டுல மாஸ்டர் ஷெஃப் ஆரம்பிச்சாச்சா? நான் தான் சாம்பார் செய்ய போறேனே. நான் வெஜிடபிள் குருமா செய்ய போறேன். ஆமா, நான் தான் ஜட்ஜி. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். நீங்களா ஜட்ஜி? என் உயிரையே பணைய வைக்கிறேன். பாத்துமா, பாத்து. காவியா, உப்பு சரியா போடுறியா இல்ல நான் வந்து போட்டுமா? ஆமாமா, பாக்கட்டுமா? வேணாமா, வேணாம். ஏன்? நீங்க வந்து பார்த்தா என்னோட ரெசிபி உங்க ரெசிபி ஆயிடும். வேண்டும். சரி, நான் சமைக்க போறேன். இது அம்மா செஞ்சதா? இது பொண்டாட்டி செஞ்சதா? இது அம்மாவோடது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்ப என்னோடது? இது பொண்டாட்டியோடது. நல்லா இருக்கு. ஒன்னு சொல்லு அருண், அதாவது ஒன்னு சொல்லுங்க. உங்க ரெண்டு பேர்த்துமே நல்லாதான் இருக்கு. அதுக்கு இது பதில் இல்லையே. இதுக்கு அது பதில் இல்லையே. யார் சமையல் ஜெயிச்சிங்கன்னு சொல்லி நான் சொல்றேன். நீங்க ரெண்டு பேருமே ஜெயிச்சிட்டீங்க. எப்படி? அம்மா, உங்களோட சாம்பார், காவியாவோட குருமா ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா அடடா என்ன காம்பினேஷன். காவியா, நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சமைப்போமா? சரிம்மா. அப்போ நான் அருண், நீ பாத்திரம் விளக்கு. இந்த மாதிரி உங்க வீட்லயும் நடக்குமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மாமியாரும் மருமகளும் ஜாலியா ஃப்ரெண்டு மாதிரி இருந்தா எந்த ஒரு வீட்லயும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால ஒரு போட்டியா எந்த ஒரு வேலையும் செய்யுங்க, ஜாலியா இருக்கும். அதனால இதே மாதிரி வீடியோ டெய்லியும் வரும். பாருங்க, பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.